இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எங்கள் அண்ணன் வீடை தான் சுற்றி பார்க்க போகிறோங்க. அண்ணன் வீடு பால் காய்ச்சியாச்சு, அதோட வீடியோ இன்னொரு நாளைக்கு போடுறேங்க. இப்போ இந்த வீடை நம்ம சுற்றி பார்த்தோம்னா இந்த வீடு வந்து கீழே 600 சதுரடி, மேலே 600 சதுரடிங்க. மொத்தம் 1200 சதுரடிக்கு வீடு கட்டியிருக்கோம். இந்த வீடை நம்ம இப்போ சுற்றி பார்த்துடலாம் வாங்க. எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சுங்க. இது பார்த்திங்கன்னா ஹாலுங்க. இந்த ஹால் வந்து 10க்கு 20 சதுரடியில் கட்டியிருக்குது. நல்லாவே சூப்பராக காத்தோட்டமாக இருக்குங்க. நல்லா 2 பக்கம் நம்மளுக்கு ஜன்னல் இருக்குது ஹாலில். இங்கிட்டு ஒரு பாத்ரூம் இருக்குங்க. இதை பிறகு பார்ப்போம். இந்த பக்கம் ஒரு ஜன்னல், இது வந்து வடக்கு பக்கம், வடக்கு பார்த்த வாசலுங்க. இந்த பக்கம் கிழக்கு பக்கம் ஒரு ஜன்னல் இருக்குது. நல்லா காத்தோட்டமாக செம்மையாக இருக்குங்க. சாயங்காலம் நேரத்தில் நல்லா ஜன்னல்லாம் திறந்து வச்சோம்னா அவ்வளோ குளு குளுன்னு சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம பாத்ரூம் பார்த்துடலாம். பாத்ரூம் டைல்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா குருவி 2 குருவி இருக்கும், அழகாக இருக்குங்க. அந்த குருவி பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா கிரே கலரில் மெரூன் கலரில் இந்த குருவி செம்மையாக இருக்குது. இங்கே நம்ம இந்தியன் டாய்லெட் தாங்க போட்டிருக்குறோம். இப்போ நம்ம அடுத்து டைனிங் ஹால் போயிடலாங்க. இது பிளாக் கலரில் டைல்ஸ் போட்டிருக்கிறோம். இந்த ரூம் வந்து நம்ம ஏற்கனவே எடுத்துட்டோம். ஒரு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த முன்னாடி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறோம். மொதல் 400 சதுரடிக்கு தான் எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் இந்த 200 சதுரடி எடுத்துகிட்டு மேலே இது 200 எடுத்ததுனால 600, அப்படியே மேலே 600 சதுரடி எடுத்துருக்காங்க. இது வந்து டைனிங் ஹாலுங்க. இந்த பாத்ரூமில் மேலே நம்ம ஜாமான்கள்லாம் போட்டு வச்சுக்கலாம். அப்படியே இந்த சைடு வந்தோம்னா நம்மளுக்கு கிழக்கு பக்கத்தில் ஒரு ஜன்னல் இருக்குங்க. ஸோ நல்லா காத்தோட்டமாக இருக்கும் இங்கேயுமே அதே போல். அப்புறம் நம்ம கிச்சன் போயிடலாங்க. கிச்சன் பார்த்திங்கன்னா குட்டி கிச்சன் தான், ஆனாலுமே அழகாக இருக்குங்க. கிச்சன் டாப் பாருங்கள், நல்லா கிரே கலரில் செமையாக இருக்கும். கிரைனட் கல்லில் போட்டிருக்கு. ரொம்பவே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அப்பாக்காண்டி இந்த வீடு வந்து சீக்கிரமாக அப்பா கட்டினோம். அதனால் 400 சதுரடிக்கு எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம். இது வந்து நம்ம பாத்திரம் விம்ஜெல்லாம் வச்சுக்கலாம். அந்த மாதிரி கிரைனட் கல்லையே கொஞ்சம் கொடுத்துருந்தோம். இந்த டைல்ஸ் கல் பாருங்கள், வி ஷேப்க்கு கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. நம்மளுக்கு நல்லா காஃபி ப்ரெட்டு அந்த மாதிரி இருக்குதும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அதே போல் கீழே பாத்திரங்கள் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன இது போல் போட்டு கொடுத்துருக்கோம், கல் போட்டு கொடுத்துருக்குறோம். பாத்திரங்கள்லாம் அடுக்கி வைக்கலாம், நல்லா இருக்குது. இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு செல்ஃப் வந்திருக்கும் பாருங்கள். அண்ணங்க வந்து வீட்டுக்கு இப்போதைக்கு வரல, வாடகைக்கு தான் விட போகிறாங்க. அதனால் கபோர்டு ஒர்க்கெல்லாம் எதுவுமே இப்போ போடலை. அவங்க வந்த பிறகு கபோர்டு ஒர்க்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இப்போ நம்ம டைனிங் ஹாலுக்கு வந்துட்டோம். இங்கே ஒரு பாத்ரூம் இருக்குன்னு சொன்னோம்லையே, அந்த பாத்ரூம் பார்த்துடலாங்க. நல்லா 2 டால்ஃபின் செம்மையாக அப்படியே குதிச்சாக்கில் இருக்கும். தண்ணிக்குள்ளே இருந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நம்ம உள்ளே பார்த்துடலாம். உள்ளேயுமே பார்த்திங்கன்னா டால்ஃபின் தாங்க இருக்கும். நல்ல இந்த மீன் தொட்டியிலெல்லாம் கூழாங்கல் போட்டிருப்பாங்க பார்த்திங்களா, அது போலயே இங்கேயும் அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அப்புறம் நம்மளுக்கு வந்து பெட்ரூம் வழியவும் இந்த பாத்ரூமுக்கு வந்துக்கலாங்க. அது மாதிரி 2 கதவு போட்டிருக்குது பாத்ரூமுக்கு. இப்போ நம்ம இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சோப்பு மற்றதெல்லாம் வைக்கிறதுக்கு கிரைனட் கல்லில் நம்மளுக்கு கொடுத்துருக்குறோம். வெஸ்டர்ன் டாய்லெட்டுங்க. இங்கே நான் சொன்னது போல் வெஸ்டர்ன் டாய்லெட்டு. இந்த சைடில் சோப்பு ஷாம்பு இதெல்லாம் வைக்கிறதுக்கு கிரைனட் கல்லில் கொஞ்சம் கொடுத்துருக்குறோம். அடுத்து நம்ம பெட்ரூமை தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம் பெட்ரூமை. பெட்ரூம் பார்த்திங்கன்னா அதே பிளாக் கலர் டைல்ஸ் தாங்க. 10க்கு 12ங்க சைஸு. இங்கேயுமே ஒரு ஜன்னல் இருக்குது நம்மளுக்கு. இந்த சைடு வந்து ஒரு செல்ஃப் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா மேலே நம்மளுக்கு லாப்ட் இருக்குங்க. அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாத்ரூமுக்கு அதே டால்ஃபின் போட்ட பாத்ரூமுக்கு கதவு இருக்குங்க. அந்த சைடும் போய்க்கலாம்னு சொன்னால இந்த சைடும் போய்க்கலாம். பெட்ரூம் வழியாகவும் போய்க்கலாம், டைனிங் ரூம் வழியாகவும் போய்க்கலாங்க. நம்ம வீட்டுகளுக்கு கெஸ்ட்டுகள்லாம் வந்திருக்கப்போ தான் இது கொஞ்சம் சௌரியமாக இருக்குன்னு சொல்லி தான் இந்த மாதிரி நம்ம கட்டியிருக்கிறோம். இப்போ நம்ம வெளியில் போய் பார்த்துடலாங்க. இப்போ வெளியில் நம்மளுக்கு படி ஏறுற இடத்துல ஒரு சின்ன கேட் இருக்குது. அப்படியே மாடிக்கு படி ஏறி போயிடலாங்க. பாருங்கள், இங்கே வந்தாச்சு மாடிக்கு. பாருங்கள், நல்ல காத்தோட்டமாக செம்மையாக இருக்குங்க. இது வந்து 10க்கு 20ங்க இதோட சைஸு. கீழே வந்து இங்கே ஒரு பாத்ரூம் வந்துச்சு. இதில் பாத்ரூம் இல்லை, இது நெட்டுக்காகவே நம்மளுக்கு ரூம்பாகவே இருக்கும். இந்த சைடு ஃபுல்லாகவே ஓப்பனாக இருக்குதுன்னு நினச்சிடாதீங்க. இதெல்லாம் கண்ணாடி ஒர்க்கு இனிமேல் தான் போடணும். இது மொட்டை மாடிக்கு ஏற்றி போகிறதுக்கு படிங்க.
இப்போதைக்கு நம்ம வந்து அன்னையங்க வராதனால வாடகைக்கு தான் விட போகிறோம் 2 வீடுமேவும் கீழே மேலேன்ட்டு. அதனால் கண்ணாடி ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் மெதுவாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. மாடியிலேருந்து தண்ணி வந்துச்சுன்னா, மொட்டை மாடியிலேருந்து தண்ணி வந்துச்சுன்னா அது வெளியே போயிடும். இங்கே பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு இந்த இடத்துல உட்காந்துட்டு காஃபி டீ அப்படியே சூரிய உதயத்தை பார்த்துக்கிட்டே குடித்தோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. காத்தோட்டமாக செம்மையாக இருக்கும். பாருங்க, இந்த சைடு படியேறி வர இடத்துல இங்கனக்குள்ள ஒரு டோரும் இங்கனக்குள்ள ஒரு கண்ணாடி இதுவும் வருங்க. இது இனிமேல் தான் போடணும். இந்த சைடு நம்ம டிவி வச்சுக்கலாம் பாருங்கள். அந்த அளவுக்கு நல்ல ஒரு கேப் விட்டு கட்டியிருக்காங்க. ஆக மொத்தம் இந்த இடத்துல நின்னோம்னா காற்று செமையாக வருங்க. நைட் நேரத்தில் படுத்தாலும் சூப்பராக குளுன்னு இருக்குங்க. இங்கே பாருங்கள், இதுதான் நம்மளுக்கு மெயின் டோரு. உள்ளே நுழைஞ்சாச்சு. அதே போல் கீழே பார்த்தது போலயே தான் இது டைனிங் ஹாலுங்க. ஒயிட் கலர் டைல்ஸுங்க. க்ரே கலரும் மெரூன் கலர்லேயும் டிசைன் கொடுத்துருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஜன்னல் இருக்குங்க. அதே போல் கிழக்கு பக்கமும் நம்மளுக்கு ஒரு ஜன்னல் இருக்குங்க. ரொம்பவே காத்தோட்டமாக சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், கிழக்கு பக்கம் நம்மளுக்கு ஒரு ஜன்னல் இருக்குது. எந்நேரமும் காத்தோட்டமாக ஜில்லுன்னு சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம கிச்சன் போய் பார்த்துடலாங்க. கீழே பார்த்தது அதே மாதிரி தான் இங்கே மேலேயும் கட்டியிருக்கிறோம். இப்போ கிச்சன் வந்து கீழே பார்த்ததை விட கொஞ்சம் பெரிய கிச்சனாக இருக்கும். ரெண்டாவது 2 ஜன்னல் வச்சுருக்கோம் கிச்சனில். இது கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும். இந்த கிச்சன் ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த கிச்சன் பார்க்குறதுக்குமேவும் இங்கிட்டு ஒரு செல்ஃப் இருக்குங்க. மேலே லாப்ட்டு. இப்போ நம்ம கிச்சன் டாப் வந்து இதில் வந்து க்ரே கலரில் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது பாருங்கள். கீழே ஒயிட் அண்டு க்ரே கலர் ப்ரௌன் கலர் சேர்ந்துருக்குது. அதே மாதிரியேவும் இங்கேயுமே ஒயிட் கலரையும் க்ரே கலரையும் சேர்த்து இந்த கல் இருக்குங்க. இந்த இடத்துல நம்ம ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம். பாருங்கள், கிச்சன் டைல்ஸில் வந்து நம்மளுக்கு நல்லா பால் அப்படியே தெரித்து அப்படியே வருது. அப்புறம் ஒரு கப்பில் வந்து காஃபி இருக்குது, காஃபி கொட்டையும் இருக்குது. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. மேலே உள்ள கிச்சன் வந்து பால் காய்ச்ச வந்து எல்லாருக்குமே மே ரூம்பு மே வீடு தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்கங்க. அவ்வளோ காத்தோட்டமாக செம்மையாக இருக்குது அப்படின்ட்டு போனாங்க. அடுப்படி திண்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் செல்ஃப் போல் இருக்கும், பாத்திரங்கள்லாம் அடுக்கிக்கலாம். இப்போ நம்ம டைனிங் ஹாலுக்கு வந்தாச்சுங்க. டைனிங் ஹாலில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு ஒரு பாத்ரூம் இருக்குது. இதுவுமே அதே போல் தான் பெட்ரூம் வழியாகவும் போய்க்கலாம், டைனிங் ஹால் வழியாகவும் போய்க்கலாங்க. பாருங்கள், இப்போ பாத்ரூம்குள்ளே போயாச்சு. செம்மையாக இருக்கா இந்த பாத்ரூம்பு. இந்த டைல்ஸும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இங்கே வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சுருக்குறோம். அப்படியே சுற்றி பார்த்தாச்சு. இப்போ வாங்க நம்ம பெட்ரூமுக்கு போயிடலாம். பெட்ரூம் பார்த்துடலாமாங்க. பெட்ரூம் அதே தாங்க, 10க்கு 12ங்க. நல்ல காத்தோட்டமாக. இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஜன்னல் வச்சுருக்குறோம். நல்லா எப்பயுமே எல்லா ரூம்லேயுமே நல்லா காத்தோட்டத்துக்கு குறைவே இருக்காதுங்க. இப்போ இங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது. அதாங்க அப்போ நான் சொன்னது போலயே தான். அப்படியும் போய்க்கலாம், இப்படியும் போய்க்கலாங்க. இப்போ நம்ம வீடு ஃபுல்லாகவே நல்லா சுற்றி பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.